அன்பினர்களே, கடந்த 3 வாரமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை சிஐடி கைது செய்வதற்கான ஒரு இரகசிய நகர்வு நடந்து கொண்டிருந்தது. நாமளும் வாய் துறக்கல. ஏன் அண்ணே, போலீஸ் அடிச்சு கேட்பான், சொல்லிடாதே. நான் தான் சொல்ல மாட்டோம் இல்லை. ஏனெனில் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் நானெல்லாம் மிச்சம் ஆசை. ஆனால் இத யார் சொல்றா? மே முதல் அன்று, அதாவது ஜேவிபியின் மேதின பேரணியும் போது மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக ஜனாதிபதி உரையாற்றுகின்றார். அரசியல் களத்தையே தலைகீழாக புரட்டி போடும் ஒரு கைது நடவடிக்கை விரைவில் நிகழவிருக்கிறது சூசகமாக சொல்லுகின்றார். இது எந்த ஊடகத்துக்கும் வரல, நமக்கு கிடைச்சிட்டு நாம சொல்லல, வாய் துறக்கல என்றால் எங்கேயாவது லீக் ஆகிட்டு வீக் ஆக கூடாதுல்ல, நம்மளும் துறக்கல. இந்த நேரத்தில மஹிந்த ராஜபக்சவே மே 12ஆம் தேதி, இன்று என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை, லஞ்ச ஆணைய குழு முன் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்கவிருந்தார் என்று. இதுதான் இந்த செய்திக்கு தாரம். அப்ப எப்ப இந்த கைதுக்கு முன்னால இவர் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன் ஆஜராகி வாக்குமூலம் குளித்த உடனே அவர் அரசு செய்யப்படுகின்றார். எதுக்காக செய்யப்படுகின்றார்? ஏர்பஸ் ஊழல். அப்ப இருப்பினும் அதற்கு முன்பாக மஹிந்தவுக்கு 6 கோடி கொடுத்ததாக கூறிய கபில சந்திரசேன இறந்து விட்டார். இங்கதான் ட்வீட்ஸ் வருகுது பாருங்க, மிகப்பெரிய ஒரு திருப்பு முறை வருகுது. சாட்சி செல்லவிருந்த, அதாவது அவர் அரச சாட்சியாக மாறுறார். கபில அரச சாட்சியாக மாறுறார். கபில யாரு? போமே சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். இந்த ஊழல்ல ஏற்கனவே அது லண்டன்ல கொடுத்திருக்குல்ல, லண்டன்ல குடும்பத்துக்கு தீர்ப்பளித்தாலும் இப்ப மஹிந்த ராஜபக்சனை உள்ளாடுகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருந்த ஒரே ஒரு சாட்சிக்கும் ஆதாரமும் கபில சந்திரசேன மர்மமான முறையில் இறந்து போனார். இதுதான் இன்றைய மிகப்பெரிய செய்தியாக நாம் தருகின்றோம். இது யாரு சாராங்களோ எமக்கு தெரியல, நம்ம தந்து என்றால் மே தினத்துல ஜனாதிபதி சொல்லிட்டாரு, மிகப்பெரிய அரசியலை தலைகீழாவே புரட்டி போற ஒரு விடயம் அரசு பண்ண போறோம். உடனே ஊடகக்காரங்களுக்கும் இராணுவக்காரங்களுக்கும் விளங்காம இருக்குமா? அது எப்படி, அதாவது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செய்ய போறாங்க? கபில சந்திரசேனை வச்சுதான் பண்ண போறாங்க. அவர் ஏற்கனவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காருல்ல, செகண்ட் தடவை இன்றைக்கு அவர் ஒரு சாட்சின்னு சொல்லி இவரை உள்ளுக்களுக்க பார்க்கக்குள்ளான் முக்கியமான சாட்சிக்கும் ஆதாரம் புறந்து போயிட்டு. அந்த வகையில மஹிந்தவை கைது செய்ய போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சட்டமா அதிபர் திணைக்களம் சொல்லிடுச்சு. போச்சுடா, வட போச்சா, எந்த ஆதாரங்கள் இல்லை. சரி, செய்தியை பார்த்துடலாமா? முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கைது செய்வதற்கு தேவையான போதிய சாட்சியங்களோ அல்லது சட்ட ரீதியான ஆதாரங்களோ தற்போதைய நிலையில் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற சட்டம் அதிபர் திணைக்களத்தினால். கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் குறித்து நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் மீது நேரடி குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதற்கான முகாந்திரம் காணப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. ஒருவரை கைது செய்வதற்கு தேவையான நியாயமான சந்தேகம் அல்லது குற்றச்சாட்டுடன் அவரை தொடர்புபடுத்தும் வலுவான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில் அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய இலங்கை நாளில் செவ்வாய்க்கிழமை குறிப்பாக ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை கோருபவர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய அதிருப்தியை உருவாகி இருக்கின்றது. சட்டம் அதான். இன்று மஹிந்த ராஜபக்ச, அதாவது இன்றைக்கு தான் அவர் கைது செய்த 12ஆம் தேதி இன்றைய கைது நாள். இன்று மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படாவிட்டால் அது திசை காட்டியின் பயணத்தின் முடிவில் ஒரு தொடக்கமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஆதாரம் இல்லை. அவர் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு ஈஸ்டர். இந்தங்க ஈஸ்டருக்கும் மஹிந்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஈஸ்டருக்கு கோட்டபாய தான் காரணம். ஈஸ்டர் குண்டுபிடிப்பு, லசந்த விக்ரமசிங்க, தாஜுதீன், எக்னலிகோட கடற்படை மிரட்டல், பிணை பத்திரம், மிக் ஒப்பந்தம் ஆகியவை குறித்து ஜேவிபி புலனாய்வாளர்களால் ஒரு புதிய ஆதாரத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அனுர மக்களுக்கு அளிக்கப்பட்ட மிகவும் கவர்ச்சிகரமான அரசியல் வாக்குறுதிகளில் ஒரு இதெல்லாம் புறையோடி போய் கறந்து விட்டதாம். கிட்டத்தட்ட கரைஞ்சு போச்சு. இப்போது அனுர அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் ஏர்பஸ் மோசடி மட்டும்தான். ஏனென்றால் இங்கிலாந்தின் குற்றவியல் புலனாய்வாளர்கள் அந்த மோசடியை அம்பலப்படுத்தி குற்றவாளிகளை தண்டித்து விட்டனர். ஏர்பஸ் மோசடியில் ஈடுபட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படாததால் இலங்கை ஒரு மாஃபியா அரசு என்று முத்திரை குத்தப்படும் விளிம்பில் இருக்கிறது. செய்ய ஆதாரம் இல்லையே. மேலும் இலங்கையின் கழிவுகளை உண்டவர்களின் பெயர்களையும் வங்கி கணக்கு விவரங்களையும் இங்கிலாந்து அம்பலப்படுத்தி இருக்கின்றது.
விமான பயணிகளின் உயிர்களின் சூதாடி ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து பில்லியன் கணக்கான டாலர்களை திருடிய இந்த நாட்டின் குற்றவாளிகளில் ஒருவர் கூட இன்னும் தண்டிக்கப்படவில்லை. தண்டிக்கப்படலானே. நீதி தாமதமானால் அது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். அநீதிக்கு சமமா? முன்னும் அதை டபுள் அனிதாரம் பாருங்க. ஒரு நீதி மறுக்கப்படுகின்ற போது அது அநீதிக்கு சமமாக வருகின்றது. இன்றைய ஜேவிபியால் எப்படியாவது மஹிந்த ராஜபக்சவை பிடிக்க முடியாவிட்டால் எப்படியாவது அவரை பிடித்து ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் மஹிந்தவை கைது செய்ய போதிய ஆதாரம் இல்லை என்பது வேறு கதை. பாத்தீங்களா? கபிலவின் மரணம் தற்கொலையாக இருந்த போதிலும் யாரோ ஒருவர் அவரை அவ்வாறு செய்ய தூண்டியதாகவும் சொல்லப்படுகின்றது. இல்லை, அது ஒரு தற்கொலை இல்லை. கபில சந்திரசேன நீதிமன்றத்தில் சரண்டராக இருந்த நேரத்தில் தான் இறந்து போகின்றார். மேலும் கபிலவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்க காரணமான இந்த சம்பவம் ஒரு பயங்கரமான சதித்திட்டத்தின் வடிவத்தை எடுத்து காட்டுகிறது. பிடியாணை நிபந்தனைகளை மீறுவதற்காக கபில சந்திரசேவனுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. அதாவது உறவினர்கள் அல்லாத 2 முஸ்லிம் பிணையாளர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் இவருடைய பிணைக்காக. கபில சந்திரசேன நீதிமன்றத்தில் சரணடையவிருந்த நேரத்தில் இறந்து கிடக்கின்றார். இருப்பினும் இந்த முஸ்லிம் இளைஞர்களை தங்கள் பயன்பாட்டுக்காக சில வேளை தூள்காரணம் இருக்கலாம் தானே, பயன்படுத்தவில்லை, அதாவது தாங்கள் பயன்படுத்தவில்லை என்று கபில சந்திரசேன தரப்பு கூறுகிறது. கபில சந்திரசேன சார்பில் அரவிந்த சில்வாவும் அவரது வழக்கறிஞர்களும் ஆஜராகின்றனர். ராஜபக்ச குடும்பத்தினால் அந்த முஸ்லிம் இளைஞர்கள் பயன்படுத்தப்படுற என்ற குற்றச்சாட்டு இன்னும் உள்ளது. எனவே குறிப்பிட்ட முஸ்லிம்களை பிணையாளர்களாக பயன்படுத்தியது யார் என்பதை போலீசார் உடனடியாக விசாரிக்கவில்லை. இன்னும் தினேஷ் சாப்டர் அதுவும் ஒரு வருது. பிணை பத்திரத்தில் கையெழுத்திட்ட 2 முஸ்லிம் இளைஞர்களும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜாமீன் பத்திரத்தில் கையெழுத்திடுமாறு கூறப்பட்ட முஸ்லிம்களான திஸ்ஸா மற்றும் தேவா என்ற 2 கைது செய்யப்பட்டதாக மேலும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் திஸ்ஸா மற்றும் தேவாவை யார் நியமித்தது என்று இன்னும் வெளியாகவில்லை. நீதிமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி டவர் அறிக்கை மற்றும் கூகுள் தரவுகளை கண்காணித்தால் அனைத்தும் வெளிப்படும். ஆனால் அது இன்னும் நடப்பதாக தெரியவில்லை. ராஜபக்சர்களால் முஸ்லிம் இளைஞர்கள் நியமிக்கப்பட்டிருந்ததால் அது ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவதானிப்பாடி முஸ்லிம் இளைஞர்களை பிணையாளர்களாக பயன்படுத்தியாக சந்தேகப்படக்கூடிய 2 குழுக்கள் உள்ளன. ஒன்று ராஜபக்ச குடும்பம் ஆதாரங்களை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குழு. அடுத்து யாரு? அரவிந்த சில்வாவின் குழு கபில சந்திரசேன குடும்பத்திற்கு சட்ட உதவி வழங்கும் குழு. ராஜபக்சர்களும் இவர்களுக்கும் இடையே எந்த தொடர்பும் வெளிப்படாதது முஸ்லிம் இளைஞர்களை பிணையாளர்களாக நியமிப்பதில் அவர்கள் ஈடுபடவில்லை என்பதை காட்டுகிறது. ஏர்பஸ் மோசடியில் ராஜபக்ச குடும்பத்திற்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் ஜேவிபி அரசும் அதன் புலனாய்வாளர்களும் அதை நிரூபிக்க ஆதாரங்களை கண்டுபிடிக்க தவறிவிட்டனர். ஜேவிபி அரசாங்கம் ஆட்டத்தில் சிறந்து விளங்கினாலும் புலனாய்வுகளிலும் நீதித்துறை நடவடிக்கைகளும் பலவீனமாக உள்ளது. காரணம், இன்னும் இந்த புலனாய்வு குழுக்கள் மஹிந்தவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. சந்தேகத்தின் அன்பு அரவிந்தன் மற்றும் அரசாங்கத்தின் மீது செலுத்தப்படுகிறது. அரவிந்த் சில்வாவின் நடத்தையில் சந்தேகத்திற்குரிய பகுதிகளாக உள்ளன. கபில சந்திரசேனவை தனது வீட்டிற்கு அழைத்து வந்தவர் அரவிந்த் சில்வா. அரவிந்தவின் வீட்டில் கபில சாப்பிடவில்லை, உடை மாற்றவில்லை, மேலும் யாரும் கபிலவை கவனித்துக் கொள்ளவும் இல்லையா. வழக்கறிஞர் வீட்டுக்கு வந்த போதுதான் கபிலவின் மரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அரவிந்தனின் வீட்டிற்கு வருவதற்கு முன்பு அவர் வருவதை பற்றி வழக்கறிஞருக்கு தெரிவிக்கவில்லை. அதிகாலையில் கூட ஒரு வழக்கறிஞர் இப்படி வருவாரா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. இளைஞம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் எடுக்கப்பட்ட முந்தைய அறிக்கைகள் செல்லுபடியானது. கபில சந்திரசேன தனது மரணத்திற்கு முன்பு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தால் செல்லாதாக்கப்பட்டுள்ளது. மே 12 அன்று மஹிந்தவை கைது செய்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று, மேலும் கபில சந்திரசேனவின் மரணம் அவமானத்திலிருந்து தப்பித்து ராஜபக்சர் மீது குற்றம் சாட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. கபில சந்திரசேனவின் மரணத்தால் திரைசேரி ஊழியரின் சந்தேகத்துக்கிடமான மரணமும் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக கபில சந்திரசேனவின் மரணத்தால் ஜேவிபி அரசாங்கம் அரவிந்த் சில்வாவும் ஏதோ ஒரு வகையில நன்மை பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஜேவிபி அரசாங்கம் மற்றும் அரவிந்தனின் கூட்டு முயற்சியாக கூட இது சாதித்திருக்கலாம், ரெண்டும் சேர்ந்து. அதேபோல் பெலிகம பிரதேச தலைவர் கஜா, கனிமுல்ல சஞ்சீவி ஆகியோரின் கொலைகள் குறித்து சொல்லப்படாத கொடூரமான கதையை போலவே இதுவும் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆக அரவிந்த் சில்வாவை அவரது தொலைபேசியில் பலமுறை தொடர்பு கொள்ள முயன்றாலும் அவர் பதிலளிக்கவில்லை என்ற செய்தியும் வந்திருக்கின்றது. ஆக
இன்று 12ஆம் தேதி இலங்கையில் ஒரு அல்லோல கல்லப்பட வேண்டிய கைது நடவடிக்கை அட்டட்டா ஜஸ்ட் மிஸ்ஸிங். இனி சாட்சியும் ஆதாரம் இல்லை என்கின்ற போது மஹிந்த ராஜபக்ஷ கல்லில் மழை பெய்திருக்கின்றது. நேற்று நாடு முழுவதும் மழை, என்றும் மழை என்று மஹிந்த தப்பி இருக்கின்றார். கைதுக்கான முகாந்திரம் இல்லை. சட்டமாதிபதி திணைக்களம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. கைதுக்கான எந்த ஆதாரமும் முகாந்தரமும் இல்லை என்று. ஆக இன்று இலங்கை ஒரு அல்லோல கல்லோலப்பட்டு சந்தோஷப்படியில் தத்தளிக்கவிருந்த நேற்றையில ஜஸ்ட் மிஸ்ஸிங். இதை நாம ரொம்ப இரகசியமாக மறந்து வைத்திருந்தோம். 12ஆம் இன்றைக்கு தாங்க என்ன மஹிந்தர் கைது செய்யப்பட்டார். இதுதான் நம்முடைய தலைப்புச் செய்தியாக போட இருந்தா செய்தியே தலைகளா மாற்றி போட்டான். பாவி ஒருத்தன் செத்து கொடுத்துட்டான். அவன் செத்து கொடுத்து இவரை காப்பாற்றிருக்கிறான் இந்த கவிலே. அவனை சாவடிச்சவன் யாரு அது தெரியணும் இல்ல. அது எப்படி நமக்கு ஒரு ரகசியம் தெரியணும், எனக்கு ஒரு உண்மை தெரியணுமுங்க, அதுதான் தெரியாது. பார்க்கலாம் மற்றும் காணொலிகள் வருகின்ற போது வேறு விடயங்களையும் அலசுவோம். நன்றினர்களே, முன்னும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.